பசிக்கான உணவு என்னன்னு முதல்ல தயார் பண்ணி நான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் டாக்டரா மாறுறேன். என்னாச்சு டாக்டர் சார், உங்களுக்கு பசி எடுக்குதா இல்லையா? பசி எடுக்குதோ இல்லையோ, ஆனா எனக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரிமா. அடே மோட்டோ, இப்ப நீ போய் கொஞ்சம் கண்ணாடியை பாருடா. நீ சாப்பிட்ட மருந்துல உனக்கு என்ன விளைவு வந்திருக்குன்னு போய் பாருடா. அழகான மூஞ்ச கண்ணாடியில பாரு. யாராவது என் மூஞ்சில ஸ்டிக்கர் போட்டெல்லாம் ஒட்டுனது? அடே ஒன்னும் ஆகல மோட்டோ, இப்ப நீ சாப்பிட்ட மருந்து உனக்கு செட் ஆகல. எப்பயுமே அரைக்குறை வைத்தியம் பண்ண கூடாது. நீ சாப்பிட்ட மருந்தோட சைடு எஃபெக்ட் இதுதான். இதோட நீ டாக்டர் ஆகணுங்கிற எண்ணத்தை மூட்டை கட்டி வச்சிரு மோட்டோ, மூட்டை கட்டி வச்சிடு. போடா மண்டபையில, அதெல்லாம் இல்ல. அது வேற ஏதாவது காரணமா கூட இருக்கலாம். எனக்கு இப்ப பயங்கரமா பசிக்குது. ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுறா பத்துலு, பசிக்குது. பத்துலு, உனக்கு ஜலதோஷம் வந்துருச்சு, தும்மல் வந்துகிட்டு இருக்கு. இரு, இதுக்கு இப்போ மருந்து கொடுக்குறேன், ட்ரீட்மெண்ட் பண்றேன். இரு, ஜலதோஷத்துக்கு என்னது கண்டுபிடிச்சேன். இரு, ஜலதோஷத்துக்கு மருந்து சாப்பிட்டா ஒரு வாரத்துல குணமாயிடும். மருந்து சாப்பிடலன்னா 5000 நாள்ல சரியா போயிடுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. வாய் தோற சீக்கிரம் சொன்னா கேள்டா மண்டப்பையில நில்டா, ஓடாதடா. குழந்தை மாதிரி இப்படி ஓடி அடம் பிடிக்க கூடாது. மருந்து சாப்பிடு சொன்னா